வாழ்க வளமுடன், வாழ்வோம் நலமுடன். பொன்ராமன் கணேசன் யூடியூப் சேனல். இது நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, துபாயில் உள்ள லேபரோட வாழ்க்கை தான். லேபரோட வாழ்க்கைன்னா நம்ம சைட்டில் வேலை பார்க்குற அந்த சைட்டில் நடக்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவாக பதிவு பண்ணுறேன். இது வந்துட்டு மதியம் லன்ச் டைமில் சாப்பிட்றப்போ எடுத்த வீடியோ தான் இது. இதுதான் ரெஸ்ட் ஏரியா. கேன்டீன் வந்து சைடில் இருக்குது. கேன்டீன் வந்து நமக்கு வேணுன்றதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிறணும். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே உட்காரலாம். 1000 பேருக்கு மேலே உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஹால் தான் இது. இது சைட்லேயும் இருக்குது. ஒரு நாளைக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேராவது வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஆள் இருக்கும். எல்லாமே 5000 பேருக்கு மேலேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சைட்டு, பெரிய சைட் தான் அது. மொத்தம் வந்து 72 மாடி ஹைட்டு வந்து சென்டரில் மட்டும் போகுது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பாட்டு டயத்தில் ரெஸ்ட்டு 1 ஹவர் ரெஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வாங்கினே உட்காந்து சாஞ்சு செத்த நேரம் ஏசி ஓடும். சைடில் ஏசி ஏர் கூலர் இருக்குது. உட்காந்து நல்லா காற்று வாங்கிட்டு 1 ஹவர் கழித்து திரும்ப போய் வேலையை செய்யணும் தான். அதில் டைம் ப்ராரம் விடுவாங்க. ஏன்னா எல்லோரும் உட்கார்றதுக்கு இடம் பத்தாதுன்றதுக்காக ஒரு கம்பெனி அந்தந்த கம்பெனி ஒரு குறிப்பிட்ட ஆள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைமிங் போட்டு டைம் அனுப்புவாங்க. எங்களுக்கு நான் வர்ற டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி சாப்பாடு டைம். 12 மணிக்கு வந்துட்டு 1 மணிக்கு எழுந்திரிச்சி போயிடணும், சைட்டுக்குள்ளே போயிடணும். எல்லாமே நிறைய சமைச்சு சாப்பிடுவாங்க. அவரவர் விருப்பம் போல் கடையில் சாப்பிட்றவங்க இருக்காங்க. இதுதான் நாங்கள் தூக்க போகிற ஜாப்பு. இந்த ராட்சச கிரெயினில் வந்துட்டு நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அது நான் தூக்குற அந்த கிரெயினோட வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேன். இந்த இதுதான் ஜாப்பு. இது வந்துட்டு 50 டன்னுக்கிட்ட வரும். 50 டன், 40 டன்லேருந்து 50 டன்னுக்குள்ளே வரும் ஒரு பீஸை பொறுத்து இருக்குது. இது ஸ்ட்ரக்சர் பீம்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் பீமு. இந்த ஸ்ட்ரெஸ் பீமை தூக்குறதுக்கு தான் அந்த அவ்வளோ பெரிய 800 டன் கெப்பாசிட்டி உள்ள ஒரு மிகப்பெரிய ராட்சச கிரெயினை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அந்த பில்டிங். இப்படி தான் ஒர்க் போயிட்டுருக்கு. நான் முன்னாடி வந்து பிட்டப்பில் இருந்தேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எரெக்ஷனில் இருக்கேன்.